சம்பவம் அத்தியாயம் 1 என்ற மலையாள திரைப்படத்தினை நீங்கள் பார்த்திருந்தால் அதில் அதிகமான டைம் லூப் தொடர்பான கான்செப்டுகள் வருவதை கண்டிருப்பீங்க. எனவே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துவிட்டு மீண்டும் திரைப்படத்தை பார்த்தால் திரைப்படம் நன்றாக உங்களுக்கு புரியும். அந்த திரைப்படத்தில் வரும் சயின்டிஃபிக் கொள்கைகள் என்ன என்பதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தர உள்ளது. முதலாவது, இந்த முழு கதையுமே ஒரு கான்செப்டை பின்பற்றுகிறது. அதற்கு சயின்டிஃபிக் ரீதியாக டைனமிக் டைம் லைன் தியரி என்று கூறுவாங்க. அதாவது டைம் லைன் என்றால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தானே, வாழ்க்கை ஒரு காலத்தில் இந்த 2026 நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஃப்யூச்சரை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இதுதான் டைம் லைன். இது மாதிரியே நம்ம ஒவ்வொரு சாய்ஸ் எடுக்கும் போதும் வெவ்வேறு டைம் லைன்களில் நம்ம வாழலாம். ஆனால் நம்மளை நாம் அறிந்து கொண்டிருப்பது ஒரே டைம் லைனில் தான். ஏனைய டைம் லைன்களில் நம்ம வாழ்கிறோமா இல்லையா என்பது எந்த தொடர்பும் இல்லை மாதிரியான கான்செப்ட் உண்டு. அவ்வளவு தூரம் நம்ம போக தேவையில்லை. டைம் லைன் என்றால் சிம்பிளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை, இந்த டைமில் வாழும் வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுங்கள். இவ்வாறான பல வாழ்க்கைகள் பல டைம்களில் நிகழ்ந்திருக்கலாம் தானே. அதனைத்தான் இரண்டை இணைக்கின்றது இந்த திரைப்படம். ஒன்று, ஹீரோவின் அப்பா வாழ்ந்துள்ள 1994 என்ற காலகட்டமும், அடுத்தது ஹீரோ வாழ்கின்ற 2024 என்ற காலகட்டமும். இந்த இரண்டு காலகட்டங்களுக்கும் இடையில் 30 ஆண்டுகள் உண்டு. ஆகவே இந்த இரண்டு டைம் லைன்கள் என்று நம்ம எடுத்துக்கொண்டால் அது இரண்டு வெவ்வேறான டைம் கெப்பில் நிகழ்ந்துள்ளன. முதலாவது 1994 நிகழ்ந்ததுக்கும் இப்பொழுது 2024 நிகழ்வதற்கும் 30 ஆண்டு கெப் உண்டு. இந்த கெப் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ஒரே டைமில் இரண்டு டைம் லைன்களும் நடக்கலாம் அல்லவா? இதுதான் இந்த படத்தின் முக்கியமான கான்செப்ட். ஆகவே இந்த டைம் லைன்கள் வெவ்வேறாக நடக்காமல், வெவ்வேறு டைம்களில் நடக்காமல் ஒரே டைமில் நடக்கின்றன. அப்படி நடந்தால் ஹீரோவின் அப்பாவை யங் ஆனவராகவே 30 வயதிற்கு முன்னர் இருப்பவராகவே ஹீரோவால் பார்க்கலாம். இது மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த கதை நகர்கிறது. என்றாலும் இந்த கதையை குறித்து நம்ம இதில் விளங்கப்படுத்த போவது இல்லை. எனவே உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். வெவ்வேறு டைம் லைன்கள் ஒரே டைமில் நிகழ்ந்தால் காலம் என்பது சுருங்கிவிடும். காலமே இருக்காது, கெப் என்பதே இருக்காது என்பது முதலாவது கையாளப்பட்டது. அதற்குத்தான் டைனமிக் டைம் லைன் தியரி என்று சொல்லுவாங்க. அதிலேயே டைம் லூப் ஒன்று நிகழ்ந்தால் எப்படி இருக்கும்? டைம் லூப் என்றால் ஒரு குறித்த காலத்தில் திரும்ப திரும்ப ஒரே நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருப்பது. ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு கர்மம் நடந்தால், இந்த திரைப்படத்தில் ஏதோ ஒரு கர்மம் நடக்கின்றது, ஒரு காரியம் நடக்கின்றது என்று காட்டியிருப்பாங்க. அந்த காரியம் நடந்தால் மீண்டும் அது ரீசெட் ஆகிவிடும். உதாரணமாக ஹீரோ இறந்தால் முதலிலிருந்தே அந்த டைம் ஆரம்பிப்பது மாதிரி காட்டலாம். இப்படி மீண்டும் 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 வந்து கொண்டிருப்பது டைம் லூப், சுழன்று வந்து கொண்டு இருப்பது. ஆகவே டைம் லூப் என்பது டைம் லைனில் நிகழ்கிறது என்று காட்டுவாங்க. ஆனால் டைம் ட்ராவல் இங்கு காட்டியிருக்க மாட்டாங்க. மெஷின் ஒன்றை வைத்துக்கொண்டு கடந்த காலத்துக்கோ ஃப்யூச்சருக்கோ செல்வது மாதிரி நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்க. அது இங்கு காட்டப்படவில்லை. நேச்சுரலாக டைம் ட்ராவல் நடைபெறுகிறது. டைம் ட்ராவல் எப்படி நடந்தது என்றால், அந்த இரண்டு டைம் லைன்கள் இருக்கின்றது தானே, 1994 2024. அதற்கு அது இரண்டுக்கும் இடையிலான கெப், 30 வருட கெப் முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விட்டது. எனவே அவை இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன மாதிரி. எனவே எப்படியோ அங்கு டைம் ட்ராவல் ஒன்று நடந்துள்ளது, நேச்சுரலான டைம் ட்ராவல் ஒன்று நடந்துள்ளது. ஆகவே இந்த டைனமிக் டைம் லைன் தியரியில் என்னென்ன நடந்தது என்றால், டைமுக்கு இடையிலான கெப் இல்லாமல் போய்விட்டது, நிகழ்வுகள் ஒரே அந்த டைம் லைனில் நடக்கின்றன. அடுத்தது அங்கு ஒரு டைம் லூப்பும் நிகழ்கிறது. டைம் லூப் என்றால் ஒரே நிகழ்வு திரும்ப திரும்ப அதே மாதிரி நிகழ்வது. அடுத்தது டைம் ட்ராவலும் நேச்சுரலாக நிகழ்ந்துவிட்டது, எந்த மெஷினும் இல்லாமல். இந்த கான்செப்ட் தான் மெயினாக இதில் இந்த படத்தில் பின்பற்றப்பட்டுள்ள கான்செப்ட். அடுத்தது இன்னும் ஒரு கான்செப்ட் பின்பற்றப்பட்டுள்ளது. அதற்கு சொல்லுவாங்க கேஷுவலிட்டி ஆல்டர்னேஷன் என்று. கேஷுவலிட்டி ஆல்டர்னேஷன் என்றால், இந்த பாஸ்டில் நடந்த எக்ஷன்ஸ் இருக்கின்றது தானே. பாஸ்ட் என்றால் 30 வருடங்களுக்கு முன்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
அவை மீண்டும் ரீரைட் ஆவது, மீண்டும் ஃப்யூச்சரில் நடப்பது. ஃப்யூச்சர் என்றால் அந்த ஃப்யூச்சரில் உள்ள மனிதர்களுக்கு அந்த பாஸ்டில் உள்ள எக்ஷன் ஃப்யூச்சரில் நடப்பது மாதிரி தோன்றும். ஆனால் அந்த பாஸ்டில் அந்த எக்ஷனை நடத்தி கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு ஃப்யூச்சர் என்று தோன்றாது. அவங்க தன் பாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது மாதிரியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் உள்ளவர்கள் அவர்களை கண்டால் இது என்ன, இவர் பாஸ்டில் இருந்து வந்தவர் என்று தோன்றும். இதுதான் கேஷுவலிட்டி ஆல்டர்னேஷன் என்பது. அடுத்தது பாருங்கள், நேச்சுரல் டைம் ட்ராவல் பினோமினன் யூஸ் பண்ணப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி இங்கு டைம் மெஷின் என்பது இல்லை, எதிர்காலத்துக்கோ இறந்த காலத்துக்கோ இல்லை. டைம் கெப் இல்லாமல் போய்விடுவதனால் இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகள், அதாவது அவற்றுக்கு நம்ம டைம் லைன் என்று சொல்லுவோம், அவை இரண்டும் ஒரே காலகட்டத்தில் நடப்பதாக தோன்றுகின்றன. அடுத்தது ஸ்பேஸ் டைம் எனாட்டமி என்று ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு உண்டு. ஸ்பேஸ் டைம் என்றால் அதுதான் எல்லாமே. ஸ்பேஸ் டைமில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முழு பிரபஞ்சமுமே அதில் தான் இருக்கின்றது. எனவே இந்த ஸ்பேஸ் டைம் எனாட்டமி என்றால் ஒரு ரீஜனில், இந்த ஸ்பேஸ் டைமில் ஏதோ ஒரு ரீஜனில் ஏதோ ஒரு எப்நார்மலான டைம், ஸ்பேஸும் டைமும் ஏதோ ஒரு விதத்தில் எப்நார்மலாக நடைபெற்று கொண்டிருப்பது. அந்த எப்நார்மலிட்டி காரணமாக ஒரு வேர்ம் ஹோல் மாதிரி ஒன்று உருவாவது. இப்போ வேர்ம் ஹோல் என்றால் ஸ்பேஸ் டைமில் தான் எல்லாமே இருக்கின்றது, ஸ்பேஸும் டைமும் ஒன்றிணைந்து தான் இயங்குகின்றது. அந்த ஸ்பேஸ் டைமினால் காரணமாக தான் நம்ம ஒரு இடத்தையும் அறிகிறோம், ஒரு காலத்தையும் அறிகிறோம். 1994 என்றும் அறிகிறோம், 2024 என்றும் அறிகிறோம். இது ரெண்டும் வெறுமனே ஸ்பேஸ் டைம் மட்டும்தான். அதனை வைத்து கொண்டு தான் நம்ம அறிகிறோம். நமக்கு வயதாவது என்பது நமது அந்த காலங்கள் செல்லும் போது நமது செல்களில் நடைபெறும் ஒரு உடலியல் தொடர்பான மாற்றமே ஒழிய அந்த டைமிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? இந்த ஸ்பேஸ் டைமை ஒரு கடதாசி என்று வைத்துக்கொள்ளுங்களேன். கடதாசி 2 முனைகளில் 2 டொட்களை வையுங்கள். இப்பொழுது அந்த 2 டொட்டுக்கும் இடையிலான ஒரு தூரம் ஒன்று இருக்குது தானே. ஒரு நேர்கோட்டை நீங்கள் வரைந்தால் அந்த நேர்கோட்டாக அது நகர்ந்து செல்லும் ஃப்யூச்சரை நோக்கி மாதிரி தெரிகிறது தானே. இப்பொழுது அந்த கடதாசியை நீங்கள் வளையுங்கள். வளைத்து 2 டொட்டையும் ஒன்றையொன்று சந்திக்க செய்யுங்கள். உடனடியாக அவை இரண்டும் ஒன்றையொன்று சந்திக்கும் அல்லவா. ஆகவே அந்த லூப் ஒன்று அங்கு கிரியேட் பண்ணி விட்டீங்க. இதுதான் வேர்ம் ஹோல். அதாவது ஸ்பேஸ் டைமை வளைத்தால் அவை இரண்டும் ஒன்றிலொன்று சந்திக்கும். ஆகவே 1994 உள்ள அந்த ஸ்பேஸ் டைமும் 2024 உள்ள அந்த ஸ்பேஸ் டைமும் ஒன்றையொன்று அந்த கடதாசி 2ஐ நீங்கள் வளைக்கும் போது சந்தித்ததே, அது மாதிரி ஸ்பேஸ் டைம் வளைந்ததனால் சந்தித்ததாக கொள்ளலாம். இதுதான் ஸ்பேஸ் டைம் எனாட்டமி என்று கூறுவாங்க. அடுத்து பாருங்க, நன்லினிய நரேஷன் இருக்கின்றது. இது ரிலேட்டிவிட்டி கான்செப்டின் நன்லினிய என்பது, லினிய என்றால் எந்த விடயமுமே ஃப்யூச்சரை நோக்கி அப்படியே நகர்ந்து கொண்டிருப்பது. ஒருவர் பிறந்தால் அவர் வயதாகி இறப்பார், அப்படிதான் ஆவது. சரியா? ஒருவர் பிறந்தால் 30 வயதாக வேண்டும் என்றால் 30 வருடம் அவர் வாழ வேண்டும் என்பது. ஆனால் நன்லினிய டைம் லைன் என்பது என்னவென்றால், ஒருவருக்கு 1 வயதாக இருக்கும் ஒரு டைம் லைனில் அவர் இருப்பார், 30 வயதாக இருக்கும் டைம் லைனில் அவரே இருப்பார். ஆகவே 30 வயதிற்கு பிறகு உள்ள அவரும் இந்த டைம் லைனிலே இருப்பதற்கான சாத்தியம் உண்டு. நன் லீனியராக டைம் சென்றால், லினியராக செல்லாமல் நேராக செல்லாமல் கண்ட மாதிரி செல்வது என்பதுதான் நன் லீனியர் என்பது. கண்ட மாதிரி என்ற ஒரு வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இது குறித்து நிறைய விளங்கப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே ஷார்ட்டாக நாங்கள் சொல்லி கொள்கிறோம், ஏனென்றால் நீண்ட வீடியோவாக இது சென்று விடும். அடுத்தது பாருங்கள், டெம்பரல் டுப்ளிகேஷன் என்ற ஒன்றும் உண்டு. டெம்பரல் டுப்ளிகேஷன் என்றால் ஒரே கேரக்டர் ஒருவர் தான் நம்ம டைம் லைனில் இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவரே தான் அவர் தன்னை தானே பார்க்கிறார் என்று டைம் லூப், அடுத்தது டைம் ட்ராவல் படங்களில் காட்டுவார்களே, அதுதான் டெம்பரல் டுப்ளிகேஷன். இது குறித்து நீண்ட விளக்கம் தேவை. ஆனால் தேவை என்றால் சொல்லுங்கள், வேறொரு வீடியோவில் இந்த கான்செப்டுகளை நிறைய விளங்கப்படுத்தி போடுகின்றோம். அடுத்தது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்பதும் இதில் இந்த கான்செப்டும் இந்த படத்தில் உபயோகிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சின்ன சேஞ்ச், உலகத்தில் எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் பெரிய மாற்றத்தை தோற்றுவிக்கும் என்பதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஆகவே ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை, ஹீரோ அல்லது இந்த ஏதோ ஒரு கேரக்டர் சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணினாலும் முற்றுமுழுதாக அந்த ஈவெண்ட் எல்லாமே மாறுகின்றன இந்த படத்தில். அடுத்தது பாருங்கள்,
க்ளோஸ் டைம் சிஸ்டம் என்பது கூட இருக்கின்றது. க்ளோஸ் டைம் சிஸ்டம் என்றால் இந்த டைம் உள்ளுக்கே மாட்டிக்கொள்வார்கள் என்பது. டைம் உள்ளுக்கே ஒரு ட்ரப் மாதிரி, டைமே உங்களை ட்ரப். ஒரு ரூம் உள்ளுக்கு ஒருவரை அடைத்து வைத்தால், கதவை திறக்காவிட்டால் அவரால் வெளியே வர முடியாது. அவரிடம் சாவி இல்லாவிட்டால் வர முடியாது அல்லவா? கதவை உடைத்து கொண்டு வருவது வேறு கதை, ஆனால் வேறு வழியில் அவரால் வர முடியாது அல்லவா? அவ்வாறு டைம் எம்மை உள்ளுக்குள்ளே அடைத்து விட்டால் அந்த டைமை விட்டு வெளியே வர முடியாது என்ற ஒரு கான்செப்டும் உண்டு. அடுத்தது மித்தாலஜியும் இங்கு உண்டு. மித்தாலஜி என்பதை பற்றி சயின்ஸில் அதிகமாக நம்ம வாதிட தேவையில்லை. மித்தாலஜி என்றால் சில சாபங்கள், சில வழிமுறைகள், போர்த்துகீயர் பின்பற்றிய சில வழிமுறைகள் காரணமாகத்தான் இவை ஏற்பட்டது மாதிரியும் இதில் காட்டப்படுகின்றது. ஆகவே கடைசியாக டைம் பேரடாக்ஸ் என்பது கூட உண்டு. நீங்கள் கிரேண்ட் பாத பேரடாக்ஸ் மாதிரி சில விடயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாஸ்ட் டைமில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதற்கேற்ப ஒரு டைம் லைன் உருவாகி சென்று கொண்டிருக்கும் மாதிரி ஒரு கான்செப்டும் கையாளப்பட்டு உள்ளது. ஆகவே இந்த வீடியோ மிக நீண்டதாக அமையும் என்பதால் நம்ம இந்த கான்செப்டுகள் அனைத்தையும் மிக சுருக்கமாக உங்களுக்கு தந்தோமே ஒழிய இது நிறைய விளங்கப்படுத்த ஒரு 1 ஹவராலும் விளங்கப்படுத்தக்கூடிய விடயங்கள் தான் இந்த படத்தில் கையாளப்பட்டுள்ளன. இதில் டைரக்டர் தெரிந்தோ தெரியாமலோ இந்த படத்தை உருவாக்கும் போது இந்த அனைத்து கான்செப்டுகளையும் பின்பற்றி தான் இந்த படத்தை உருவாக்கியதாக தோன்றுகிறது. ஆகவே இது மாதிரியான புரிந்து கொள்வதற்கு கடினமான திரைப்படங்கள் வெளிவரும் போது நாம் தொடர்ந்தும் இந்த சேனலில் அவை தொடர்பான எளிய விளக்கங்களை உங்களுக்காக கொண்டு வருவோம். ஆகவே எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு வழங்க, எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.